गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ராஜாவான கோபிச்சந்தோட தங்கை பேர் பார்த்தீங்கன்னா சாம்பாவதி. இவங்களோட கணவர் பேர் திலக்சந்த். திலக்சந்த் பேலப்பட்டினத்தின் ராஜா ஆவார். இது மாதிரியா கோபிச்சந்த் வீடு வீடாக பிச்சை எடுத்து தான் வாழறான்ற செய்தி இவர் காதுக்கு வருது. உடனே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திலகச்சந்தோட அப்பா அம்மா அவங்களோட உற்றா உறவினர்கள்லாம் எல்லாரும் சாம்பாவதியை கேலியும் கிண்டலமாக ரொம்ப மனசு நோவடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாவதி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கோபிச்சந்தை அழைச்சிட்டு வராங்க இவங்க ராஜ்யத்துக்கு. கோபிச்சந்தும் வராரு, தன்னோட தங்கை சாம்பாவதி தான் கூப்பிட்ருக்கான்னு. ஆனால் இவருக்கு தெரியல, இது மாதிரி சாம்பாவதி கூப்பிடல, இவங்க தான் கூப்பிட்ருக்காங்க, அதாவது திலகச்சந்தோட அப்பா அம்மா இவங்கள தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு இவருக்கு தெரியல. ஆனால் வராரு. இவருக்கு உணவை பார்த்தீங்கன்னா குதிரை லாயத்தில் வைத்து சாப்பிட சொல்கிறாங்க. இவரும் நான் எல்லாத்தையும் கடந்தேன், நான் எங்கே ஒன்றா சாப்பிடுவேன், எனக்கு இதுதான் இடம்ன்றலாம் கிடையாது, அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த உணவை சாப்பிட்றாரு. அப்போது இந்த காட்சியை பார்த்த கோபிச்சந்தோட தங்கை சாம்பாவதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழுகுறாங்க, வருத்தப்படுறாங்க. என்னடா இவங்க இவ்வளோ தூரம் என்னோட அண்ணன் எப்படி வாழ்ந்தார், ஆனால் இப்போ இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துக்கம் தாங்காமல் வேறு வழியும் தெரியாமல் கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இறந்துடுறாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபிச்சந்தை நீ தான் உன் தங்கையை சாவடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது கோபிச்சந்துக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குரு ஜாலந்தனாட்ட இந்த விஷயத்த சொன்னால் என்னோட தங்கை கண்டிப்பாக உயிர் பிழைப்பா அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிறாரு. உடனே தன் தங்கையோட வலது கரத்தை வெட்டி எடுத்துக்கிறாரு. உடலை 4 நாள் அப்படியே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி ஆகாச மார்க்கமாக போய் தன்னோட குரு ஜாலந்தநாத்தை பார்க்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஜாலந்தனாகிட்ட சொல்கிறாரு. ஜாலந்தநாதம் கிளம்பி வராரு. அந்த அந்த அவரோட கோபிச்சந்தோட தங்கைய உடம்ப பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சஞ்சீவ மந்திரம் மூலமாக அவங்கள திருப்பியும் உயிர் பிழைக்க வைக்கிறாரு. அந்த அம்மா எழுந்து ஜாலந்தநாத்தை வணங்கி எல்லாம் ஆசையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இவங்க உணவு பரிமாறுறாங்க கோபிச்சந்தோட தங்கை சாம்பாவதி. உடனே இவங்க 3 பேருக்கும் சாப்பாடு பரிமாறும் போது ஜாலந்தநாத்தை என்ன பண்ணுறேன்னா, தன்னோட கையால் 3 பேருக்கும், அதாவது கோபிச்சந்து, திலக்சந்து, சாம்பாவதிக்கு உணவை ஊட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கோபிச்சந்து பத்ரிகாசலத்துக்கு போக போகிறாரு, அங்கே தவம் இருக்க போகிறாரு, நானும் காணிஃப்நாத்தும் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜாலந்தநாத்தை கிளம்பி பத்ரிகாச்சலத்துக்கு போகிறாங்க. அங்கே கோபிச்சந்துக்கு என்ன பண்ணுறாங்களா, யோக கலைகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவரோட தவத்துக்கும் இவங்க மேலும் மேலும் உதவியும் புரிஞ்சாங்க. தேவர்களும் அழைத்து ஜாலந்தர் அவரவர் மந்திரங்களை கோபிச்சந்த் உபதேசித்தார்கள். மும்மூர்த்திகளும் கோபிச்சந்தை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கோபிச்சந்த் ஒரு சித்தி அடைந்தார். இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைச்ச கருத்து பார்த்தீங்கன்னா, கோபிச்சந்த் ஜாலந்தநாத்தை சாணகோவியில் தள்ளிடுறார். அதுக்கப்புறம் ஜாலந்தநாத் அவருக்கு சந்நியாசம், அதாவது சிரஞ்சீவியாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தன் தங்கை இறந்துடுறாங்க. உடனே கோபிச்சந்த் ஜாலந்தநாத்தை சந்திச்சு அவங்கள காப்பாற்ற சொல்லி சொல்கிறாரு. ஜாலந்தநாத்தும் சஞ்சீவி மந்திரம் மூலிமா காப்பாற்றிடுறாரு. இது எல்லாமே குரு அருளால் கோபிச்சந்துக்கு சஞ்சீவி, அதாவது சிரஞ்சீவி பவ அப்படின்னு சொல்லவும்
அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாவதியை திருப்பியும் உயிர் பழைச்சதும் எல்லாமே குருவால். இந்த குருன்றவர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பார். குருவை நம்ம எப்போதுமே நம்ம அவரோட கரத்தை பிடிச்சிக்கணும், கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஏன்னா குரு தான் நம்ம வந்து வழி நடத்துவார். குரு அருள் எப்போதுமே நம்மளுக்கு வேணும். அந்த குரு அருள் தான் நம்மளை எப்போவுமே வந்து வழி நடத்திக்கிட்டு போவோம் நம்ம வாழ்க்கையை. அதான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தத்தா ஜெயந்தி. இன்றைக்கி எல்லோரும் வந்து தத்தரை வணங்குவோம். ஏன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க மூலிமா வந்தவர் தான் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபா, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி, ஸ்ரீ மாணிக்க பிரபு, ஸ்ரீ அக்கல்கோட் மகராஜ், ஷிரடி சாய்பாபா, வாசுதேவானந்தா சரஸ்வதி, கஜானன் மகராஜ், ஹஸ்ரத் தாஜுதீன் பாபா, பாபா ஜான், மெகர் பாபா, பாலு மாமா, இது மாதிரியா எண்ணில குருக்கள் நம்மளுக்கு இருக்காங்க. அதாவது குருவை நம்ம வந்து வழிபடணும். வழிபட்டாவே நம்ம வாழ்க்கை எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த தத்தா ஜெயந்தி மூலமா நீங்கள் எல்லாருமே குரு சரித்தம் பாராயணம் பண்ணுங்கள், சத்சரிதம் பாராயணம் பண்ணுங்கள். குரு கடாட்சம் பரிபூர்ணம், குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஏன்னா இந்த நவநாதர்களை நீங்கள் வந்து கேட்குறதே வந்து குரு தத்தாத்திரேயர் மூலியமாக தான். ஏன்னா நவநாதர்கள் வந்து நவநாராயணங்கள், இவங்க தான் நவநாதர்களாக நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு ஒவ்வொரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்காங்க. இந்த 9 குருமார்களும் மச்சர்நாத் ஆகட்டும், கோரக்ஷ்நாத், கைனிநாத், ஜாலந்தர்நாத், காணிஃப்நாத், சத்பதிநாத், நாக்நாத், பர்தரிநாத், ரேவன்நாத், இது மாதிரியா எண்ணிலாத நவநாதர்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. அதால் 84 நவநாதர்கள் இருக்காங்க. இவங்களை வந்து நீங்கள் இந்த 9 நவநாதர்களை கும்பிட்டாலே 90 கோடி சித்தர்களை கும்பிட்டதாக சமம்னு சொல்லி ஒரு புக்கில் நான் படிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எப்போவுமே குருவை வழிபடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ், ஆதேஷ், அலக் நிரஞ்சன்.